வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் செஞ்ச சிறுவாணி சிக்கன் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுவாணி சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், அது வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதோட ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 12 பூண்டு, ஒரு 5-6 வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த விழுதை தான் நம்ம வந்துட்டு சிக்கனோட மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் பிராய்லர் வாங்குறீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சிக்கன் மேலே நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க. இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், அதனால உப்பு சேர்த்தலை. மேக்னேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகாய் எத்தனைன்னா உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 4லேருந்து 5 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி வணங்கி வந்துடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. நான் பிராய்லர் கோழி எடுக்க மாட்டேன், அதனால நாட்டுக்கோழி எடுத்து அதை வேக வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் எடுக்கிறவங்களா இருந்தால் அதிலே கூட செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிற தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. அதோடய கொஞ்சம் சிக்கன் வெந்த தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்க பொருட்கள் இருந்தால் போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை கரம் மசாலா தூள், இந்த மாதிரி மசாலா தூள் எதுவுமே ஆட் பண்ணாத வெறும் வரமிளகாய் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். அதனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா சிக்கன் அந்த ஊற்றின தண்ணியெல்லாம் இழுத்து ட்ரை ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை ஆட் பண்ண போகிறோம். துவரம்பருப்போட மஞ்சத்தூள் போட்டு ஒரு கப்பு நிறைய வேக வச்சு வச்சுருக்கேன். எவ்வளோனா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளருங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் சுண்டி வந்துருச்சு. இதில் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு பருப்பு சேர்த்துணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. கொதிச்சுட்டு நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கிரேவி இல்லாமல் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட கம்மி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தோசை இட்லிக்கு சாப்பாட்டோடு சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 pot மீல்க்லாம் செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுக்கோங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் செஞ்ச சிறுவாணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.